ஒரு ரசூலை தூதுவரை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். ஒரு ரசூலை அனுப்புவதற்கு 5 முக்கியமான விஷயங்கள், 5 செயல்கள், 5 நோக்கங்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு ரசூலை அனுப்புறான் அப்படின்னு இந்த ஆயத்திலே கூறுகின்றார். முதல் விஷயம் யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அதாவது ஒரு ரசூல் என்பவர்கள், தூதர் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை, அல்லாஹ் தஆலாவுடைய வசனங்களை ஓதி காட்டுவார்கள், திலாவத் செய்வார்கள். இதுதான் அவங்களுடைய முதல் விஷயம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். மற்றதெல்லாம் அடுத்ததான். முதல்ல அவர்களுடைய ஒரு ரசூலுடைய வேலை என்ன, அவர்களுடைய பணி, அவர்களுடைய கடமை என்னன்னா குர்ஆனை திலாவத் செய்வது, குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை அப்படியே ஓதுவதுதான் அவர்களுடைய முதல் கடமை. குர்ஆனை ரசூல் மூலமாக நாம் பெறுவதனுடைய காரணம், அதை உதாரணம் சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு பூவில் ஒரு மலர் இருக்கு, பூ இருக்கு, அந்த மலர்ல இருந்துதான் தேன் கிடைக்கின்றது. தேன் பூவுல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு டஜன் அல்லது ஒரு கிலோ கணக்கில் பூவை வாங்கி வந்துட்டு நான் அதுல இருந்து தேனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மனிதன் நினைத்தால் அது சாத்தியமாக, நம்ம முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம். வாசத்துக்கு வேணா பயன்படுத்தலாமா, அதுல இருந்து தேன்லாம் எடுக்க முடியாது. நம்ம என்ன வேணும், அந்த மலரிலே இருந்து ஒரு தேனி அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு பூச்சி அந்த அதுல இருந்து தேனை தான் உரிச்சு அது என்ன செய்வோம், உள்ள அதனுடைய உடலுக்கு உள்ளே சென்று அது கக்கும். அந்த வெளியே வரக்கூடிய அந்த அதைத்தான் நாம் தேன் அப்படின்னு சொல்லி உட்கொள்கின்றோம், நம்ம பயன்படுத்துறோம். பூவிலிருந்து வரக்கூடிய அந்த நேரடியாக வருவதை நாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேன் கிடைக்காது, அதை நாம் பயன்படுத்த முடியாது. அதை ஒரு தேனி அப்படிங்கிற ஒரு பூச்சி மூலமாகத்தான் நமக்கு தேன் கிடைக்கும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலாவுடைய வஹியை சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் நம்ம உள்ள வாங்க முடியாது, வஹியை நம்ம பெற முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, பேச்சு, அதற்கு எழுத்துக்கள் கிடையாது, அதற்கு ஓசை அப்படிங்கிறது கிடையாது, அதற்கு சப்தம் அப்படிங்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம மனிதனுக்கு ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னா அதற்கு எழுத்துக்கள், வார்த்தைகள், சப்தம் இதெல்லாம் தேவை. அதற்காகத்தான் ஒரு நபி, ஒரு ரசூலின் மூலமாக அவர்களுக்கு வஹியை அனுப்பி அவர்கள் தன்னுடைய மொழியிலே அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை இறக்குறாங்க. ஆனா ரசூல் அரபியாக இருந்ததனால அல்லாஹ் தஆலா அந்த அரபி மொழியிலே குர்ஆனை இறக்கினான். அந்த வஹியை உள்வாங்கி சஹாபாக்களுக்கு அவர்கள் ஓதி காட்டுறாங்க, திலாவத் செய்யறாங்க. முதல் விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுப்பப்பட்ட முதல் விஷயமே குர்ஆன் திலாவத் தான். இப்ப இந்த ரமலான்ல நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம், நம்ம நிறைய அமல்கள் செய்கின்றோம், தொழுகிறோம், தராவீஹ் தொழுகின்றோம், தஸ்பீஹ் நஃபில் சில பேர் தொழுகிறாங்க, நஃபிலான தொழுகைகளை தொழுகின்றார்கள், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம், ஸகாத் சதகா செய்யறோம். குர்ஆன் திலாவத் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்முடைய இந்த ரமலான் பரிபூர்ணம் அடையாது. ரமலான் முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் திலாவத் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அர்த்தம் புரியணுமா? தேவையில்லை. அர்த்தம் புரியவில்லை என்றாலும் கூட திலாவத் செய்யுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். நிறைய இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, தர்ஜுமாவை படிச்சா போதும், தர்ஜுமாவை எடுத்து குர்ஆன் தமிழாக்கத்தை படித்தால் போதும், குர்ஆனுடைய நன்மை நம்ம கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். கிடையவே கிடையாது. தமிழாக்கம் என்பது, தர்ஜுமா என்பது வேறு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒருபோதும் குர்ஆனாக ஆகாது. குர்ஆனுடைய முஅஜிஸாவை அந்த மொழியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ, எப்படி ஓதி காட்டினார்களோ அப்படி ஓதினால்தான் அதுல அந்த முஅஜிஸா அப்படிங்கிறது இருக்கும், அந்த பலன் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க. 10 நன்மைன்னு சொல்றாங்க சஹாபாக்கள் இடத்துல. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஆச்சரியமா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு எழுத்து சொல்றீங்களா அல்லது ஒரு வார்த்தை சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிற இந்த 3 எழுத்து இருக்கு. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. இந்த 3 எழுத்துக்களுக்கும் 30 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. குர்ஆனை எடுத்து நம்ம அர்த்தம் புரியாமல் அந்த வார்த்தைகளோடு நாம் ஓதினாலும் கூட அதிலே நிறைய பரக்கத்துகள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுப்பப்பட்ட முதல் நோக்கமே.
அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிற அந்த 3 எழுத்துக்களை எடுத்தால் இந்த 3 எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு சூறாக்களுடைய ஆரம்பத்திலே ஒரு சில எழுத்துக்கள் இருக்கும். அலிஃப் லாம் மீம் இருக்கும், அலிஃபா அலிஃப் லாம் மீம் ரா இருக்கும், ஹாமீம் அப்படின்னு இருக்கு, யாசீன் அப்படின்னு இருக்கு. இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் நாம் அதை ஓதினால் அதற்கு நன்மை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அர்த்தமே புரியல. குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினா அவ்வளவு இனிமையாக இருக்குமா. இன்னொரு ஒரு ஹதீஸை சொல்லியிருந்தார்கள், மல்லம் யதவல்லா பில் குர்ஆனி லைஸ மின்னா. எந்த ஒரு நபரும் குர்ஆனை ராகமாக, குர்ஆனை நல்ல நயத்தோடு இனிமையான குரலோடு ஓதணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதற்காகத்தான் ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு கிராத்துகளை கற்றுக்கொண்டு பின்னாடி இருக்கக்கூடிய முக்ததைகள் அழகான முறையில இந்த குர்ஆனை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்தி நிதானமான முறையில தராவி தொழுகை அப்படிங்கிறது முழு குர்ஆனையும் ஓதப்படுது. இப்ப அந்த நேரத்தை நம்ம அவசரப்படுத்தக்கூடாது. பொறுமையா நின்று, எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் 10 நிமிஷம் கூடுதலாக ஆனா பரவாயில்ல, அந்த குர்ஆனை இனிமையோடு